சிக்மங்களூர் மாதிரி எதுனா அது சிக்மங்களூர் கொழுக்குமலை அது மாதிரி இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு UBG Vlogs. நான் உங்கள் உள்ளூர் பேர்கில்ஸ். இப்போ வந்து பள்ளிக்கொண்டா மலை ஏற போகிறோம். எல்லோரும் ஏறின்னு போயிட்டுருக்காங்க. போகி அன்றைக்கி தான் இது ஸ்பெஷல். இன்றைக்கி போகி, அதனால் எல்லோரும் ஏறிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் ஏறிக்கிட்டு இருக்கோம். மழை வேறு வருது, செமையாக இருக்குது. பின்னாடி இருக்கு வேறு கொஞ்சம் பேஷண்ட்டு, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் கூட்டின்னு போனோம் அவரை. நாங்கள் எல்லோரும் போகிறதுக்காக ரெடியெலாம் பண்ணி வச்சுருக்காங்க. போகியில் எல்லோரும் ஏறுறதுக்காக. சாமி கும்பிடணும். கும்பிடுங்க எல்லாம். இங்கே தான் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றுவாங்க. வேண்டினுக்குறாங்க. யாரா வேண்டி பாய். இந்த ட்ரெக்கிங்க்கு வந்து நான் புதுசாக 2 எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இந்த ஹைட்ரேஷன் பேக், இன்னொன்று வந்து தண்ணி குடிக்கிறது. எப்படி வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிக்கலாம். ஐயோ, தண்ணியெல்லாம் குடிச்சிக்கலாம். உள்ளூர் பேர்கில்ஸ். உள்ளூர் பேர்கில்ஸ். பேர்கில்ஸ் லைவ் இல்லை போயிட்டு அதான் லைவ்ல இல்லை ப்ரோ. ரெடியா? நம்ம 2 பேர் எடுத்துக்கலாமா? வந்துட்டீங்களா? அவ்வளோதான். போயிட்டு மேலே பார்த்துட்டீங்களா? நல்லா தானே இருக்குது சாமி. நீ எப்படி போறியா அப்படி வரேண்ணா நான். நீ தான் உள்ளூர் கைடு. இங்கே பாருங்க, அழகாக மார்க்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மார்க்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா போயிடலாம். எங்கே போயிடலாம்? போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். வா. ஒன்றுக்கு வருது. இப்போதான்டா எங்கன்னா போகும்போது தான் ஒன்றுக்கு வருது, ஆகி வருது. இல்லை, பக்கத்து ஊர் ஏரி. டேய், போக வேண்டிய வேலை ஒழுங்காக போடா. மலையோட கால்வாசி பகுதி ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்க்கவே இந்த இடம்லாம் அப்படி இருக்குன்னா மேலே பார்க்க செம்மையாக இருக்கும். தண்ணி நான் குடிச்சு தான் இருக்கேன். எக்யூப்மெண்ட் நல்லா தான் இருக்குது. எல்லாம் பண்ணுற நானே தண்ணி குடிக்காம தான் ஏறின்னு இருக்கிறேன். ஒன்றும் பண்ண இல்லைப்பா, ஏதோ வாங்கிட்டேன் சும்மா குடிக்கணும்ல. அண்ணன் பிஸ்கெட்லாம் கொடுத்தாரு. இன்னும் தண்ணி தான் கொடுப்பாங்க. தண்ணி தான் கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் பாதி மலை கிட்ட வந்துட்டோம். கூட வந்தவங்க முட்டி சாத்தவங்க போலன்னு தெரியல. இன்னும் நடக்கிறாங்க. நந்து வந்து நேர்க்குறாங்க. ஆளை காணோம். யூடியூப் சேனல் வரீங்களா? ஏன் இப்போ தான் வரீங்க? நான் சீக்கிரம் வந்துட்டேன் இந்த வருஷம். எப்போ வந்தீங்க? காத்தாலே வந்துட்டீங்களா? 6 மணிக்கு தான் வர்றது. பரவாயில்லையா? ப்ரோ ஈவினிங் போட்டுங்களா ப்ரோ? ஈவினிங்கா? நாளைக்கு போட்டுருவோம் ப்ரோ. நியூஸா? ஏய், சேனலில் வரும்டா, பார்த்துக்க. ஏய், எவ்வளோ நேரம்டா கூப்பிட்றது, கேட்குதா இல்லையா உனக்கு? ஆலி பாய், மூடிட்டு வாடா டக்குனு. வர ஏன்னா சொல்லியிருந்தா வந்துருப்போம்டா காலையிலே கூட. புளியெல்லாம் இருக்குல்ல, பிரசாதம்லாம் இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இவர் பேர் ரிஷிதரன், வயசு 27. கால்வாசி மலை கூட ஏறலாம், மூச்சு வாங்குது. நீங்களே பார்த்துங்க. இவருக்கு பொண்ணு கொடுக்கணுமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்க, தலைவரை பாருங்க, சாரா ஏறான். 4 பொண்ணு கொடுக்கலாம் அவருக்கு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. சும்மா கண்ணை கூப்பிட்டு பொங்கல் தின்னாங்க. வயிறு முத்து தின்ட்டா. பொங்கல் தின்னா ஏற முடியாதா? ஏற முடியாது. ஏற எத்தனை ஊத்துறா? எத்தனை வருதாண்ணா? எத்தனை வருது? எத்தனை ஊத்துனா அப்படியே வயிற்று வந்து மேலே வருது.
தலை லைட்டாக சுற்றுது. ஏறிடுவானா? காலில் சுகர் மாத்திரை போடல, கை காலெலாம் நடுங்குது, போட்டு வந்துட்டேன். என்ன சேனல் ப்ரோ? உள்ளூர் பேர்கில்ஸ் ட்ராவல். ஆமாம் ப்ரோ. பரவாயில்லையே, நானும் சேனல் ஆரம்பிக்கலாம் தான் இருந்தேன். அதான். இதுவா? அதான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. புது சப்ஸ்கிரைபர். போட்டுருங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா? அதே யூபிஜி vlogs. சரி, இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுறேன். ஓகே. இதெல்லாம் என்னடா மூலிகை மரமாடா? அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களோட போய்தர் மோந்தெல்லாம் பார்ப்பேன், அது மாதிரி பார்த்து என்ன சொல்லு. இன்னொரு பண்ண. கேமராவா? ப்ரோ யூடியூபர் ப்ரோ, இவரு யூடியூபர். யூபிஜி vlogs. மறந்துடுவீங்களா கீழே போயிட்டு? பேர் இன்னொரு சொல்லு, சேனல் பேர் கரெக்டாக சொல்லு பாப்பா. தெரியலையா? ஃபோன் வச்சிருக்கியா? அது போதும், இருறா வரேன். ஏன் கஷ்டப்படுற? 10. நீங்கள் இந்த சேனலு என்ன சேனலு? என்ன பண்ணுவீங்க? எஸ்டிஒய்னா கேமிங்கா? ஸோ திலீப் யூடியூப். ஸோ திலீப் முதல்ல எஸ்டிஒய் போட்டுருந்தேன். எஸ்டிஒய் போட்டு அவன்கிட்ட ஸோ திலீப் யூடியூப். இதுதான் நம்ம சேனல் யூபிஜி vlogs. டைம் விட்டு நிறைய ஃபேன்ஸ் வச்சுக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் எனக்கு தான் நன்றி சொல்லணும். மழை பெய்யுதுன்னு வீட்டுக்கு போகிறாங்களா, ரெடியாக இருந்தான். ஆனால் தலைமையிலே தட்டி வாடா வெயில் அடிக்கணும்னு கூப்பிட்டு வந்தேன். நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டே இருக்கு, குஷியாக இருக்கு. வாங்க ஏறுவோம். கீழே வச்சதா? மேலே போகிறேன் வா. பாதுகாப்போட வர உன்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு வேண்டிட்டு வரேன்டா. சரி, என்ன வேண்டுதல்? என்ன வேண்டுதல்லாம்? சாமி கிட்ட என்ன வேண்டு போற? அவரு போய் பார்க்கறதே வேண்டுதல் தான்டா. நிறைய சொல்றவா மேல என்ன மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. இந்த மலையில சாமிக்கு படைச்சிட்டு பக்கத்து மலையில போய் தான் பிரசாதம் வைப்பாங்க. ஏன்? அங்கதான் கழுகு எல்லாம் சாப்பிடுவோம். இங்க சாப்பிடாதா? இங்க சாப்பிடாது. பிரசாதம் வைக்கிறதுக்கு இங்கேருந்து பக்கத்து மலை பின்னாடி எப்படி போவாங்க? அது போவாரு. கால் நல்லா இருக்கும் போதே எல்லா மலையும் ஏறிடணும். வயசானதுக்கு அப்புறம் ஏறுறது வேஸ்ட்டு. ஏன்னா உடம்பு தெளிக்காது. என்ன பண்ணாலும் சிம்பிளாக சொன்னால் கால் நல்லா இருக்கும் போதே அங்கங்கே ஊர்லாம் சுற்றிருங்கிற. ஊர் சுற்றுறதுல எல்லா மலையும் ஏறி இறங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அது லைஃப்பில் ஒரு மெமரபுளாக இருக்கும் உனக்கு எல்லாமே. என்னண்ணா திடீர்னு பூமர் மாதிரி பேசுகிற? மழை வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எங்களுக்கு தெரியாது, ஏன்னா நாங்கள் வந்து மேகத்துக்குள்ளே இருக்கிறதுனால மேகத்துக்குள்ளேயே நினைஞ்சிக்கிட்டு இருக்கோம். சரியா? இங்கே பாருங்க, மேகமூட்டெல்லாம் எல்லாம் சுற்றிருச்சு எங்களை. கருமேகங்கள் இருக்கு. நான் இப்போ மேகத்து நடுவில் இடிலாம் அடிக்கும் நம்ம மேலே. அதெல்லாம் அடிக்காது. குளிராக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்குது, இங்கே பார்த்தா ஃபுல்லாக கருமேகங்களாக இருக்குது. இந்த பக்கம் இருந்து மழை இப்படி வருதுடா. எப்படி அப்படி இருந்து இப்படி வருது நமக்கு. இன்னும் மேலே ஏறணும். இப்போ தான் முக்காசி வந்துருப்போம்ல. முக்காசி மேலே இடம் கூட இல்லையடா ஒதுங்கிறதுக்கு. கோயிலுக்குள்ளே உட்காந்துடலாம். கோயிலுக்குள்ளே உட்கார முடியாது. கல் அந்த பாறை இருக்குல்ல, பாறைக்குள்ளே போயிடலாம். ஹெவியாலாம் இல்லை, வானா காத்துனா அது வானா. நான் ஏறினா நீ மேலே ஏறினா அவன் பேச்சை கேட்டனா அப்படியே நிற்கிறத விட மேலே போயிடலாம். ஆனால் கம்மியாக இருக்கு. ஆல்மோஸ்ட் மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இதோ அங்கே அங்கே எல்லோ கலரில் இருக்கே, அங்கே வரையும் போகணும். ஏறுங்க. இது ஊட்டியோ கொடைக்கானலோ இல்லை, இது வந்து இது நம்ம ஊரு பள்ளி உண்டா. வாழ்ந்தால் மின்டோஸ் மாதிரி வாழணும். அண்ணா அம்மன் மாதிரி செஞ்சுருக்காங்கண்ணா. பசிக்குது. 2 வாழைப்பழம் இருக்குது. என்னங்க ரொம்ப நன்றி. அது ஃபாகஸ் புகணும். அது எல்லாம் போய் கண்டத்தை எரிஞ்சிட்டு புகையாக போயிட்டுருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்குது காய்ஸ். இந்த மாதிரி இயற்கையான மலையில் இந்த மாதிரி இயற்கையான பழம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். டைம் விட்டு உள்ளூர் பார்க்கல் சார்பாக இந்த பழம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுவும் இந்த அகந்த பனி, அங்கே பாருங்கள் வெள்ளம் ஓடின்னு இருக்கு. வாயா மென்டல் மாதிரி தான் பேசினு. இப்போ ஃபுல்லாக பனி மூட்டத்தில் நடந்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஆல்மோஸ்ட் பாருங்கள் ஃபுல்லாக தெரியுது. உங்களுக்கும் தெரியுங்க பாருங்கள், ஃபுல்லாக பனி மூடிடுச்சு. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஃபுல்லாக பார்த்து வா. நல்லா புகைக்குள்ளே நடக்கிறோம். என்னது இதா 99 என்னப்பா ட்ராக்கிங்கா? அடுத்து யாரும் வேணும்டா ஒரு விசில் அடிக்க சொல்றேன் இல்ல ஒரு கத்த சொல்றேன் அந்த சைடு கேட்டா அவங்க அலர்ட் ஆகி சொல்லுங்க. சரி ஓகே இப்போ உங்களும் சொல்லி அனுப்பிச்சேன் அடுத்து வராங்களா வரலையா அவங்களுக்கு ஓகே. சரி. அவனுக்கு ஃபோன் பண்ணுறான். அதனால ஐயர்கிட்ட சொல்லுங்க. ஆலி இவனுக்கு அடி, நான் சுந்தருக்கு அடி. ஓ கீழே வந்துட்டு இருக்காங்க. வந்துன்னு இருக்காங்கண்ணா. ஏதாச்சும் ஒரு சிம்பல் கொடுத்து வர சொல்லிடுங்க சீக்கிரமா. சரிங்கண்ணா. அவர் வந்து இறங்கிடுவாங்க ஏன்னா கிளைமேட் சரியில்லையா. சரிங்கண்ணா. கிளைமேட் சரியில்லை, அதனால சீக்கிரம் இறங்கி வந்துடுறாங்களா. ஸோ அதனால் டக்குன்னு மேலே போய் பார்க்க சொன்னாங்க. தெரியாதுப்பா, தான் கேட்குறேன். உன் பேரும் பார்த்துருக்கேன். ஓ மை காட். வாடா வா வா, ஒன்றும் போகலாம் மேலே. வா வா, டைம் போட்டேன். உள்ள ஆஃபர் காய்ஸ் டேய் இன்னும் மேலே போகணும். வாடா. இங்க வரடி, இங்க வர டைம் ஓட இந்த மேகம் அப்படி அடிச்சு மழை. மேகம் வர்றது தெரியுது. வாங்க போயிட்டு வந்துடும், உள்ள பார்த்துட்டு வந்து உட்காந்துக்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நகை வச்சுக்கிறாரு. எங்க இன்னொரு கருப்பு இதுதான். இவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச நகை. இதெல்லாம் கிரியேட்டிவிட்டி. எடுத்து தூக்கி போட்டுட்டா. ஏறி வந்து பார்த்துன்னு அண்ணே அடி செருப்புட்டியா? நீ பார்த்தோடா. நீங்கள் காலையிலே வரேன் தெரிஞ்சா காலையிலே வந்துருப்பேண்ணே. காலையில் வந்தா இந்த மாதிரி நீ என்ஜாய் பண்ணியிருப்பியா? வர வழியெல்லாம் 11:30 மணி அவங்க மேலே தான் இருந்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இதை பிடிச்சி தான் நடக்கணும். காய்ஸ் மிஸ் ஆச்சுன்னா கரணம் தப்புனா மரணன்ற மாதிரி துண்டா இப்படி தான் நடக்கணும் இங்கே. அதுக்காக தான் இங்கே இது கொடுத்துருக்காங்க. காய்ஸ் பாருங்க எவ்வளோ கேர்ஃபுல்லாக நடக்குது. ஆனால் இது டைம் அவுட் இதில் உண்மையிலே இந்த வருஷம் பயமாக தான் நடக்குது. மழை வர்றதுனால எல்லாத்தையும் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆளி பாத்திரா இந்த பக்கம் வந்துட்டு பண்ணாரு. அதான்ப்பா இருக்கானா? கயிறு எத்தினோம் ஆளுக்கு. நான் எனக்கு ஒரு நாள் தாங்கண்ணா வீட்டில் அப்படியே தரேன். பாத்திரா விக்கி. நான் அப்படியே எல்லாருக்கும் சேர்த்து வாங்கினா. டேய் இங்கே ஒரு நாள் தனித்தனியாக வாங்கிக்கோங்க. அந்த கருப்புல கீழே விட்டு வந்துடும். பாத்து நெல்லு என் வெங்கிட்ட வரமா பாத்து சொல்லு. முது பிடிச்சிக்கும் தண்ணி என்ன சுட்டுக்கு. அவ்வளோதான். மேலே சாமியை பார்த்துட்டு கீழே கிளம்பிட்டோம். பாருங்கள் ரொம்ப ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. கீழே போகிறதே நாங்கள் ஒரு அதிசயமாக தான் இருக்கோம். அதிசயமா இருக்குமா? மேலே பூட்டிட்டாங்களே. விளக்கெல்லாம் ஏற்றிட்டாங்க. சாமி பார்த்துட்டு சாமி வந்து கதவு இருக்கு இல்லையா, அது கதவு சந்தில் தான் பார்க்க முடியும். விளக்கு ஏற்றிட்டாங்க. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் இறங்க, அதுக்கப்புறம் இருட்டாயிடும், எதுவும் தெரியாது. ஆமாம் அவங்களே இறங்கிடுவாங்க. எவ்வளோ கொஞ்சம் நேரம். சீக்கிரம் போய் சீக்கிரம்